அப்பாலார் நின்றான் கண்டாய் கொலையான கூற்றம் கூமைத்தான் கண்டாய் கொள்வேங்கை தோளொன்று உடுத்தான் கண்டாய். ஆண்கள் வாழை மரத்துக்கு பூ போட்டு வணங்குற பொழுது ஆண்களுக்கு இருக்கிற களத்திர தோஷம் இது ரெண்டு தான். ஆண்கள் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் சரியே, ஒரு பொண்ணை சேர்ந்தேதான் அவங்கள சார்ந்தேதான் நம்ம வாழ்க்கை நடக்குது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேணுங்கிற அத்தனை ஒரு சௌகரியங்களையும் நல்லது கெட்டதை எல்லாம் கவனிக்கிறது ஒரு தாய். தாய்க்கு பின்னாடி தாரம், மறுபடியும் மனைவி சார்ந்த ஆண் குழந்தைகள் ஆண் மக்கள் வாழணும். கடைசி வரையில ஒரு பெண் துணை தான் நமக்கு சரியான துணை சாமி. ஆனால் நமக்கு என்ன அமைதோ இல்லையோ நம்முடைய மனைவி தீர்க்கமா இருக்குங்கிற மாதிரி அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குது. ரைட், ரொம்ப சந்தோஷம். இங்க வந்த உடனே ஒரு பச்சை பந்தல்ல பூந்து வெளியே தாண்டி வந்திருப்பீங்க. வந்து அங்க கொண்டம் எரிஞ்சிருக்கு, அந்த கொண்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ராவணன் சீதா பிராட்டியை கடத்திட்டு போய் லங்கையில் வச்சு பெரிய யுத்தம் நடந்தது. அதுல ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை எல்லாம் வதம் செஞ்சு சீதையை மீட்டு திரும்ப நாட்டுக்கு வந்துடுறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரக்கர்கள் எல்லாம் கொன்ன பாவம் ராமரையே பிடிச்சிருச்சுங்க. நம்ம இந்து மதம் சாமி, நீ என்ன பாவம் பண்றியோ அதுக்குண்டான பலன் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ என்ன புண்ணியம் பண்றியோ அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த விதியிலிருந்து கடவுள் கூட தப்புறது இல்லைங்க. இந்த ராமருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு தொந்தரவு கொடுத்ததுங்க. அதுக்காக ராமச்சந்திரமூர்த்தி ராமேஸ்வரத்துக்கு வந்து லிங்கம் வச்சு, மணல்ல லிங்கம் வச்சு ராமேஸ்வரத்துல ஈசனை பூஜை பண்ணதுக்கு பிறகுதான் ராமச்சந்திரமூர்த்திக்கு பிடிச்ச அந்த பிரம்மகத்தி தோஷம் விலகுது. அந்த உங்களுக்கு தீர்த்தம் தெளிச்சிருப்பாங்க. அந்த தீர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க ராமேஸ்வரம் போய் குளிக்க முடியாது இல்லையா, ராமேஸ்வரத்திலிருந்து வந்த தீர்த்தமே அதுல கலந்துருக்கு. கொண்டு உட்கார வச்சிருக்கு சாமி. இந்த தீபம் அப்படியா தரிசிக்காதவங்க உயரமா இருக்கிறதுனால எல்லாரும் கும்பிட்டு சாமி. குழலும் கண்ணூன்றும் கருத்தில் வைத்து கண்ணம் தனியிற பார்க்கிது போலும் தவமில்லையே. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சற்று அதே அப்பா சாமி அப்பா சாமி உங்களுக்கு முதல்ல அது கொஞ்சம் ரெண்டாவது ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் சாமி.
முளைத்தள மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை ஆவணம் கொண்டமை ஆண்ட விரிசடையேன் இலைத்தலை சூளமும் தண்டும் மழுவும் இவையுடையேன் சிலைத்தமை தீவினை வந்தமை தீண்ட பெறா மற்றனை எல்லாம் மலை திரண்டன திந்தேருடையேன் கிற்றமை ஆட்கொண்டு கேளா தொழிவதும் தன்மைகளோ சொற்றனை வாழ்க்கை துறந்தவும் திருவடியே அடைந்தோம் செற்றமை தீவினை வந்தமை தீண்ட பெறா நாட்டமர் மிசை நான்முகன் நாரணன் வாது செய்து தோற்றமும் அடியும் முடியும் தொடர்வரையே தோற்றினும் தோற்று தொழுந்து வணங்குதும் நாமடியோம் சீற்றமதாம் தீவினை வந்தமை தீண்ட பெறா பிறந்த பிறவியில் பேணியம் செல்ல எப்படி இப்பொழுது சீரும் சிறப்போட நடக்குதோ அது மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ள எங்களுக்கு இது மாதிரி திருமணம் நடக்கணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா வேண்டிக்கு சாமி. திருமாங்கல்ய ஊர்வலம் முடிஞ்ச உடனே அப்புறம் பாத பூஜை செய்வோம் சாமி. பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்வது ரொம்ப முக்கியம். அது சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. ஆனால் நீங்க எல்லாருமே பெற்றோர்கள் பாத பூஜை செய்ய முடியாது. குறிப்பா ஒரு 4 பெண் குழந்தைகள் 4 ஆண் மக்கள் இவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை செய்யற சாமி. அடுத்து திருக்கல்யாணம். இந்த பாத பூஜையில் என்ன மகத்துவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தாய் தகப்பனுக்கு திருமணமாகிற பொழுது அவங்க பெத்து வளர்த்த பெற்றோர்களுக்கு நாம் பாத பூஜை பண்ணாதான் நமக்கு புண்ணியம், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர் போய் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க சாமி. பாத பூஜை முடிஞ்ச உடனே இறைவனிற்கு திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணத்தை கண்ணில் பாருங்க. கொஞ்சம் அங்கே வேண்டுதல் விண்ணப்பம்னு அடியார் பெருமக்கள் பாடுவாங்க. அதையும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எல்லாம் கேட்டுட்டு பூர்ணாகுதி போடுற பொழுது சொல்ற சாமி. திருமாங்கல்யத்துக்கான வழிபாடு. ஓம் ஆதாரசத்தை போற்றிவோம், ஆமையிருக்கை போற்றிவோம், அரவிருக்கை போற்றிவோம், செம்மீருக்கை போற்றிவோம், யோக இருக்கை போற்றிவோம், தாமரிக்கை போற்றிவோம், சூரிய மண்டலம் கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அண்ணாரமத கடலே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடலிழங்கு உபனை போற்றி, உபழைக்கண்ணி கூடன் கைலை மலையானே போற்றி போற்றி. ஏனனி ஏனனி யாயுழிக காழியுள நினையே நினையே தாழிசையா தமிழ் ஆகரணி. போற்றி போற்றி